ஜோதிர்மயோ ஹி சுப்ரோ எம் பசியந்தி யதயக க்ஷிணதோஷாக. ஆத்ம பரிவாகம் அடைந்திருக்கின்ற சான்றோர்கள் உள்ளத்தினுள்ளே ஜோதிர்மயமாகவும் தூயதாகவும் இருக்கின்ற ஆத்மாவை தரிசிக்கின்றார்கள். அதற்கு உபாயம் என்ன? சத்தியத்தை நன்கு கடைபிடிப்பதன் வாயிலாகவும் தபத்தில் ஈடுபடுவதன் வாயிலாகவும் நிறை ஞானம் அடையப்பெறுவதன் வாயிலாகவும் பிரம்மச்சரிய விரதத்தின் வாயிலாகவும் இந்த ஆத்ம ஞானம் அவர்கள் அடையப்பெறுகிறார்கள். சாதனங்கள் அனைத்தும் இதில் வந்து அடங்கிவிடுகின்றன. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதும் இதில் அடங்கியிருக்கின்றது. சமயத்தினுடைய சாரம் முழுதும் இந்த ஒரு மந்திரத்தில் அடங்கியிருக்கின்றது. விஸ்தாரமாக இதை ஆராய்வோமானால் சாதனத்துக்கு இதற்கு மேல் நமக்கு முறை கிடையாது. செய்ய வேண்டிய சாதனங்கள் அனைத்தையும் அடங்கி விடுகின்றன. அது மட்டுமல்ல, சாதனங்கள் மிக மிக சுலபமானவைகள். மூல தத்துவத்தை சரியாக அறிந்து கொள்ளாதவர்கள் மனக்குழப்பம் அடைந்த பாங்கில் கடினமான போக்கில் போய்கொண்டு தங்களுக்கு தாங்களே உபத்திரவத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையே உண்மையில் மிக சுலபமானது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றனவென்றால் பிரச்சனைகளை எல்லாம் தங்களுக்கு தாங்களே மனிதர்கள் உண்டு பண்ணி கொண்டனர். வாழ்க்கையை சரியாக ஆராய்ந்து பார்க்கின்ற இடத்து தன்னுடைய சொரூபமும் வாழ்க்கையும் ஒன்றே. சொரூபத்தை அறிந்து கொள்ளாமையினால், வாழ்க்கை எவ்வளவு எளியது என்பதை அறிந்து கொள்ளாமையினால் கோணலான புத்தி, கோணலான முறை கையாண்டு மனிதன் தனக்குத்தானே உபத்திரவத்தை வரவழைத்துக் கொள்கின்றான். உபத்திரவம் ஒன்றுமே கிடையாது. சாதனம் என்று சொல்லுவது, மீன் குஞ்சு எவ்வளவு இயல்பாக நீரில் நீந்துகிறது அவ்வளவு இயல்பாக எளியதாக சாதனம் அமைந்திருக்கிறது. தன் சொரூபத்தில் நிலை பெற்றிருப்பது, தனக்கு அது நிச்ச சொரூபமாக இருக்கிறது, இன்றியமையாததாக இருக்கிறது. அது நின்று பிசகி போனது மனிதன் செய்த தவறு, குற்றம். அவைகளை நீக்க நீக்க நிறைநிலையில் தானாக இயல்பாக அமைகின்றான். அனைத்தையும் அடைய பெற்றவனாகின்றான். பிரமஞானம்தான் ஒரு கூட்டத்தார் சொல்லுவது மிக கடினமானது என்று, மற்றொரு கூட்டத்தார் சொல்லுவது பிரமஞானத்தை விட எளியது ஒன்றுமில்லை. ஐயே மெத்த கடினம் என்று ஒரு சாரார் சொன்னார்கள். ஐயே மெத்த சுலூபம் என்று இன்னொரு சாரார் சொன்னார்கள். மெத்த சுலூபங்கிறதான் உண்மை. நெறியை சரியாக அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு, ஆரம்ப தசையில் இருக்கிறவர்களுக்கும் அதுதான் நெறி, முடிந்த நிலையை எட்டுகிறவர்களுக்கும் அதுதான் நெறி, சாதனா அதீதத்தில் பரத்தை அடைகின்ற போக்கில் போவது அடைவதற்கும் அதுதான் நெறி. நெறியே குறியாக மாறிவிடுகிறது. நெறியில் ஒன்றை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். சத்தியேன லப்யக. ஆத்மா சத்திய விரதத்தின் மூலமாக அடையப்பெறுகிறது. சத்தியம் கஷ்டமானதா? சத்தியத்தை விட சுலபமானது ஒன்றுமில்லை. ட்ரூத் இஸ் a simplest thing in the world. சான்றோர் பெறார்கள். உண்மை விட எளியது
சரளமானது வேறொன்றும் இல்லவே இல்லை. உண்மையெனின்று பிசகுதற்கு மனிதனுக்கு பாடம் புகட்ட வேண்டும். உண்மையில் நிலை பெற்றிருப்பதற்கு பாடம் புகட்ட வேண்டியதில்லை. ஒரு எளிய சான்று. வீதியிலிருந்து ஒருவர் வீட்டுக்கு வந்து கொண்டிருப்பதை ஜன்னல் வழியாக பார்த்தார் வீட்டுக்கு தலைவர். குழந்தையிடம் சொன்னார், அப்பா வீட்டில் இல்லை என்று சொல்லு என்று. குழந்தை போய் வாயில் நின்று கொண்டிருந்தது. வந்தவரிடம், அப்பா வீட்டில் இல்லை என்று சொல்லச் சொன்னார்கள், அது உண்மை சொல்லுகிறது. இவர் பொய் புகட்டினார், அது ஏறவில்லை. உண்மை எவ்வளவு சுலபமானது. அப்பா வீட்டில் இல்லை என்று சொல்லச் சொன்னார்கள், அது உண்மை. இதை எண்ணி பார்க்கிற இடத்து உண்மையை விட சுலபமானது ஒன்று இல்லவே இல்லை. ஆகினால் வேதத்தினுடைய ஆணை என்ன? சத்தியம் வதா. ஆரம்பத்தில் அதுதான், இடைநிலையில் அதுதான், முடிவில் அதுதான், அடைகிற பேரும் அதுவே. நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம், அது எதிர்மேலே விளக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதை தெளிவுபடுத்தினார் வள்ளுவர். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஏன் பொய் பேசலாகாது? பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மெய் பேசுதற்கு பாடம் புகட்ட வேண்டியதில்லை. எது மெய்? தன் நெஞ்சு எது அறிகிறதோ, தன் நெஞ்சு அறிவதை உள்ளது உள்ளபடி சொல்லுதல் மெய். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. நெஞ்சு எதை அறிகிறது அதை திரிவுபடுத்தி பேசாதே. பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நாம் படைத்திருக்கிற நெஞ்சம், மனசாட்சி, அது தெய்வ சொரூபம். அது தெளிவு அடைய அடைய நாம் மேன்மையுறுகின்றோம். அது மாசுபடியபடிய நாம் கீழ்மையுறுகின்றோம். எப்பொழுது அது மாசுபடுகிறது? மெய்மையனின்று நாம் பிசகுகின்ற பொழுது அது மாசுபடுகிறது. மெய்மையை உறுதியாக கடைபிடிக்கின்ற அளவு தெளிவடைகிறது. மாசுபடிதல் என்றால் என்ன? தெளிவு அடைதல் என்றால் என்ன? நல்ல உபமானத்தின் மூலமாக பரமசர் விளக்குகிறார். தீபம் ஒன்று எரிகிறது. சுற்றிலும் கண்ணாடி பட்டைகள் தீட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணாடி பட்டைகளுக்கு வெவ்வேறு விதமான நிறங்கள் இருக்கின்றன. கண்ணங்கரேல் என்கின்ற கண்ணாடி, செக்க செவேல் என்கின்ற கண்ணாடி, பச்சை பசைங்கிற கண்ணாடி, பிறகு நீலம், மஞ்சள், வெவ்வேறு நிறங்கள் இருக்கின்றன. கண்ணங்கரேல் என்றிருக்கிற கண்ணாடி மூலமாக பார்த்தால் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற தீபம் மங்கலாக தென்படும். தென்படாது போகாது, மங்கலாக தென்படுகிறது. செக்க செவேல் என்றிருக்கிற கண்ணாடியில் அதை விட கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. பச்சை பசேல் என்றிருக்கிற கண்ணாடியில் அதை விட கொஞ்சம் தெளிவாகிறது. நீல நிறத்துக்கு வருகிற போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறது. மஞ்சளை எட்டுகிற பொழுது இன்னும் தெளிவாகிறது. நிறத்தை அகற்றுகிற பொழுது உள்ளது உள்ளபடி இருக்கிறது. கண்ணாடி குற்றமில்லாது தெளிந்த சுத்தமான நிலையில் இருக்குமானால் தீபம் உள்ளது உள்ளபடி தென்படுகிறது. வெவ்வேறு நிறம் தீட்டிய கண்ணாடிகளுக்கு நிகர் மனிதன் படைத்திருக்கின்ற வெவ்வேறு மனப்பான்மைகள். இந்த மனத்தை தூயதாக்குதல் தான் சாதனத்தினுடைய நோக்கம்.
ஆத்மசாதனம் எதற்காக பண்ணுகின்றோம்? சித்த சுத்தி அடைவதற்காக. அந்தக்கரண சுத்தி ஆகின்ற அளவு உள்ளிருக்கிற சொரூபத்தை அவன் நன்கு தரிசிக்கின்றான். எங்கேயோ இருக்கிறது, அதை சென்றடைதல் என்பதில்லை. எதை மனிதன் நாடுகின்றான் அது தன்னிடத்தே இருக்கிறது. பல கோடி பிறவிகளுக்கு பிறகு இதை அறிந்து கொள்கின்றான். தான் நாடுவதெல்லாம் தன்னிடத்தே இருக்கிறது. புறத்தில் தேடி அலைந்தான பிறகு அகத்தில் கருத்தை திருப்புகின்றான். ஒரு உபமானத்தின் மூலமாக சான்றோர்கள் இதை வெளிப்படுத்தினார்கள். கஸ்தூரிமான் பருவம் வருகின்ற பொழுது தன்னுடைய சரீரத்தில் கஸ்தூரியை உண்டு பண்ணுகிறது. அதனுடைய நறுமணம் கமழுகிறது. தலை தூக்கி பார்த்து முகந்து பார்க்கிறது. அதனுடைய விருப்பத்துக்கேற்ற மனமாக இருக்கிறது. அந்த மனத்தை நாடிக்கொண்டு வனாந்தரத்தில் அது அலைந்து திரிகிறது. தன்னிடத்தில் இருப்பதை புறத்தில் எங்கேயோ இருப்பதாக தேடி அலைந்து திரிகிறது. அதே விதத்தில் உயிர் வகைகள் இதையெல்லாம் நாடுகின்றன. அவைகள் நாடுகின்ற குறிக்கோள் தங்களிடத்தே இருக்கிறது. அது தெரியாது பல கோடி பிறவிகளில் ஆராய்ச்சி பண்ணுகின்றன. ஆராய்ச்சியின் முடிவில் தாங்கள் நாடுகிற லட்சியம் தங்களிடத்தே இருக்கிறது என்பதை அனுபூதியில் அறிய முடியாது. யூகித்து அறிந்து கொண்டால் பிறகு அதன் கண் மனதை திருப்பினால் ஆத்மசாதனம் அங்கு துவங்குகிறது. புறத்தில் தேடிக்கொண்டிருக்கும் பரியந்தம் அது பிரவருத்தி. லட்சியத்தை விட்டு பிசை எங்கேயோ போகிற போக்கு. தான் நாடுவது தன்னிடத்தே இருக்கிறது என்று அகத்தில் அது தேட ஆரம்பிக்கிற பொழுது ஆத்மசாதனம் ஆங்கு துவங்குகிறது. அகத்தில் இருப்பதை தான் தெளிவுற தெரிந்து கொள்வதற்கு உற்றுபாயம் என்ன? சத்தியம் வதா, உண்மையை பேசு. பேசு என்று சொல்லுகிற இடத்து உள்ளே உணர்தல், புறத்தில் அதற்கேற்ற பிரகாரம் செயலை அமைத்தல், இடையில் பேச்சு வந்து அமைகிறது. மனிதன் எதை பேசுகின்றான் அதுதான் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எதை பேசுகிறான் அதைத்தான் செயலில் கொண்டு வர வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளே என்ன இருக்கிறது அதுதான் சொல்லாக வடிவெடுக்கிறது. உள்ளே என்ன இருக்கிறது அது சொல்லாக வடிவெடுத்தான பிறகு அதற்கேற்ற பிரகாரம் மனிதன் வாழ்க்கையை நடாத்துகின்றான். அப்பொழுது அது அவனுடைய தூய சரிதம் வாழ்க்கை முறையாகிறது. வாழ்க்கை முறை ஆகிற பொழுது அது ஆச்சாரம் நல்லொழுக்கமாக வெளிவெடுக்கிறது. பாராட்டத்தக்க சரிதமாக இருப்பது ஆச்சாரமாக மாறுகிறது. அந்த ஆச்சாரமே வடிவெடுத்திருக்கின்ற மாந்தன் ஆச்சாரியன்கிற பெயர் பெறுகின்றான். அவனுடைய ஜீவிதம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு விளக்காக இருக்கிறது. அதே விதத்தில் மற்றவர்கள் நடந்து கொள்கிற பொழுது ஆச்சாரத்தில் நிலை பெற்றவர் ஆகிறார்கள். சரிதம் வாழ்க்கை முறை ஒழுங்கானதாக இருக்கிறது. எப்பொழுது திரிகரணங்கள் ஒன்றுபடுகிற இடத்தில் மனதில் எண்ணுகிற எண்ணம்தான் சொல்லாக வடிவெடுக்கிறது. சொல்லாக வடிவெடுத்ததான் செயலாக மேற்கொண்டு வடிவெடுக்கிறது. அப்ப திரிகரணங்களும் ஒத்திருக்கிற பொழுது அது சத்தியம். திரிகரணங்களுக்கு தனித்தனி பெயர் வந்து அமைகிறது. உள்ளத்தினுள் என்ன இருக்கிறது? உண்மை. உள்ளத்தில் இருப்பதை உங்களுடைய சொல்வது உண்மை. அதை பிசகாது வாய் பேசுகிறது, அது வாய்மை. அதற்கொத்தபடியே மெய் சரீரத்தை கொண்டு செயல்புரிகிறது, அது மெய்மை.
உண்மை, வாய்மை, மெய்மை, இந்த மூன்றும் ஒன்று கூடி, திரிவேணி சந்திப்பு போன்று மூன்றும் ஒன்று கூடி ஒரே நிலையில் அமைந்திருக்கின்ற பொழுது அது சத்தியமாகிறது. சத்தியம் வதா. ஆராய்ச்சி நாம் பண்ணி பார்க்கலாம். வாழ்க்கையில் எதை எதையோ ஆராய்ச்சி பண்ணுகிறோம். ஆராய்ச்சியினுடைய சிறப்பு என்ன? ஆராய்ச்சி பண்ணியான பிறகு உண்மை சத்தியத்தை இன்னும் ஸ்திரப்படுத்துகின்றோம். தீயில் கை வைத்தால் கை சுடும், இது உண்மை. குழந்தைக்கு அது தெரியாது. தெரியாதனால் எரிகிற தீபத்தை தொடாத முயலுகிறது. பக்கத்தில் வைத்திருக்கிற தாய் தீபத்துக்கு பக்கத்தில் அது போகாத எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்கிறார். தாய் யாரோடோ பேசிக்கொண்டிருக்கிற பொழுது தன்னை அறியாத தீபத்துக்கு பக்கத்தில் போனாள். அதை தொட விரும்பிய குழந்தை தீப குழம்பை தொட்டது, கை காண்டி போச்சது, கை பின்மை எடுத்துக்கொண்டது. அது ஆராய்ச்சி பண்ணி உண்மையை அறிந்து விட்டது. என்ன உண்மை? தீயில் கை வைத்தால் கை காந்தி போங்கிற உண்மை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது, குழந்தை தெரிந்து விட்டது. அடுத்தபடி தீபத்துக்கு பக்கத்தில் நின்றாலும் தாய்க்கு கவலை இல்லை. குழந்தை கையை தீயில் ஒளிப்பிழம்பில் வைக்காது, கையை சுட்டு விடுங்கிறது அறிகிறது. அதை அறிந்து அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ளுதல் சத்தியமாகிறது, அது உண்மையாகிறது, அது மெய்மையும் ஆகிறது. பேசுகிற பொழுது அதை ஒத்து பேசுகிற பொழுது அது வாய்மையாகிறது. நம்முடைய ஜீவிதத்தில் வேண்டும் என்றால் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். பல தடவைகளில் நம்மை அறியாது பொய் பேசுகிறோம். யாச்சகன் வருகின்றான், சில்லறை இல்லை என்று சொல்லுகிறோம். கொடுக்கறதுக்கு இஷ்டமில்லை என்று சொல்லுவது உண்மை, சில்லறை இல்லை என்று சொல்லுவது பொய். தனக்கு கொடுக்க இஷ்டம் இருந்தால் சில்லறையும் தேடிக்கொள்ளலாம். உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லலாம், காரணம் சொல்லி. நீ பாடுபடக்கூடியவன், உனக்கு தரமாட்டேன், அவனுக்கு பாடம் போட்டுகின்றான், தன் உண்மை பேசுகின்றான். சில்லறை இல்லை போ. தான் சொல்லுவது பொய் என்று தான் எண்ணி பார்ப்பதில்லை. இனி இது சான்றாக எடுத்துக்கொண்டோம். சுயநலத்தோடு இருக்கிறவர்கள் சுயநலத்தை நிறைவேற்றுவதற்கு பொய் பேசுகிறார்கள். பொய் பேசி பார்ப்பது. மகாத்மா காந்தி மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்னு போட்டது, அது ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது. பொய் பேசி பார்ப்பது அது எனக்கு என்ன செய்கிறது? தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொய் பேசியதனுடைய விளைவு அந்த மனசாட்சியாக இருப்பது மலர்ந்து தெளிந்த நிலையில் இருப்பதற்கு பதிலாக அது சுருங்குகிறது, அது வாடுகிறது. மனசாட்சி பாழடைகிறது. அடுத்தபடி உள்ளதை உள்ளபடி சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பது. உள்ளதை உள்ளபடி சொல்லி ஆராய்ச்சி பண்ணினால் அந்த கரணம் தெளிவடைகிறது, மனத்தில் ஒரு சாந்தி உண்டாகிறது. பொய் பேசுவதில் லாபம் இருக்கிறதா, மெய் பேசுவதில் லாபம் இருக்கிறதா? நம்முடைய ஜீவிதத்தை ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் நல்ல ஆத்மசாதர்கள். குழந்தை அறியாது ஒளிப்புழம்பை தொட முயலுகிறது. தொட்டொரு தடவை அனுபவம் வந்துவிட்டது, பிறகு அது ஒரு பொழுதும் தொடாது. ஒருவருக்கு தெரியாத ரகசியமாக போய் தீயில் கை வைத்தால் சுடாது இருக்குமா? அப்படி இருந்தாலும் அது சுடும். உண்மை விளம்பரத்தில் ஒரு போக்கு, மறைந்திருக்கிறது ஒரு வேறொரு போக்கு அல்ல. உண்மை எப்பொழுதும் உண்மையாக இருக்கிறது. பொய் பேசி பார்ப்பது நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. அடுத்தபடி மெய் பேசி பார்ப்பது. இந்த ரெண்டு கடையில் எது நமக்கு நலன் தருகிறது? பொய் பேசுவதில் நாம் நலன் அடைகின்றோமா, மெய் பேசுவதில் நலன் அடைகின்றோமா? இந்த ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது நாம் நல்ல ஆத்மசாதர்கள். பொய் பகர்கின்ற பொழுதெல்லாம்
அந்த கரணம் மாசுபடுகிறது. அதற்கு அடிப்படையாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை அது மறைக்கிறது, சுருங்குகிறது, வாடிப்போனது போன்று ஆகிறது. மெய் பேசுகின்ற அளவு அந்த கரணம் தெளிவடைகிறது, ஆத்ம திருப்தி அப்பொழுதே வருகிறது, தெளிந்த நிலை தானாக வருகிறது. அறையொன்றில் கண்ணாடி ஜன்னல் இருக்கிறது. கண்ணாடி ஒன்றை ஒருவன் உடைத்து விட்டான். கூட்டத்தில் வைத்து யார் உடைத்தது? வாய் மூடிக்கொண்டு சும்மா இருக்கின்றான். சும்மா இருக்கிற போது தன்னுடைய மனசை ஆராய்ந்து பார்த்தால், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பேசாதிருக்கின்றான். உள்ள ஒரு பெரிய போராட்டம் மனசுக்குள்ள. சரியான நேர்மையான மனிதனாக இருக்குமானால் அந்த கண்ணாடி உடைத்தது நான் என்று சொல்லுவானாகி, அதன் விளைவாக என்னவென்றாலும் சரி, உடனே கைகண்ட பலன் அந்த கரணத்தில் தெளிவுண்டாகிறது, ஒரு திருப்தி உண்டாகிறது. உடைத்தவன் நான் என்று சொல்லுகிற பொழுது சாந்தம், திருப்தி உண்டாகிறது. மெய்யை மறைத்து பொய்மயமாக பேசாது இருக்கின்றான். உள்ள போராட்டமாக இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, ஞானத்துக்கு அது இடைஞ்சலாக இருக்கிறது. தன்னுடைய ஞான தெளிவுக்கு இடைஞ்சல் பண்ணியது யார்? பொய் பேசி தனக்குத்தானே அவன் உண்டு பண்ணி கொண்டான். அந்த கரண தெளிவை அடைவதற்கு வழி தேடியது யார்? உள்ளதை உள்ளபடி சொல்லி அதன் வருகிற விளைவையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்து சத்தியத்தை விட்டு பிசகாது இருக்கின்றான். அந்த கணத்தில் அவன் கைகண்ட பலன் மனத்தெளிவு, அந்த கரண தெளிவு. அதற்கு நிகரான லாபம் கிடையாது. சத்தியமேவ ஜெயதே நான் நிறுத்தம். தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது உண்மை, சமுதாயத்துக்கு அது உண்மை, எக்காலத்தில் எல்லாருக்கும் அது உண்மை. இது எந்த சமயத்துக்குரியது? சுவாசிப்பது எப்படி எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதோ, அங்க நம் சத்தியம் வதா, உண்மையே பேசு, நெஞ்சார பொய்தனை பேச வேண்டாம். இது மக்களாக பிறந்திருக்கிற அனைவருக்கும் பொதுவானது. வசதிக்காக இந்த மதத்தை சேர்ந்து சொல்லுகின்றோம், அது இந்த மதத்தை சேர்ந்ததல்ல. சுவாசிப்பது உயிர் வாழ்கின்ற அனைத்துக்கும் பொதுவாக இருப்பது போன்று மெய்யே பேசுவது மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. எதை மனிதன் அனுபவத்தில் பெறுகிறான், உள்ளத்தில் அறிந்திருக்கிறான், உள்ளத்தில் அறிந்திருப்பதைத்தான் சொல்லாக பரிணமிக்கும்படி செய்ய வேண்டும். பிறகு அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவன் சத்திய விரதத்தை கடைபிடிக்கின்றான். நமக்கு அது நன்கு விளங்குவதற்காக தந்தைக்கும் மைந்தனுக்கும் தொடர்பு உண்டு. தந்தை சொன்ன சொல்லை சத்திய சங்கல்பம் ஆக்குதல் பொருட்டு நச்சிகேதன் யமலோகத்துக்கு புறப்பட்டு போனான். தந்தை சொல்லை சத்திய சங்கல்பம் ஆக்குதல் பொருட்டு ராமன் 14 வருஷ காலம் வனவாசம் ஏற்றுக்கொண்டான். சத்தியத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். உயிரையே கொடுத்தாலும் சரி சத்தியத்தினுடன் பிசக மாட்டேன் என்று இருக்கிற பொழுது அதில் அவன் அடைகின்ற பெரிய லாபம், சத்தியத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அவன் சத்திய சுரூபமாகின்றான். கடைசிக்கு அந்த சத்தியம் என்னங்கிறது எது? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். பிரம்மங்கிறது என்ன? அது சத்தியம், அது பேரறிவு, மாலறிவு சொரூபம், ஞானம். எல்லையில் அடங்காதது, அகண்ட வஸ்து, அனந்தம். இதை மனிதன் பெறுகின்றான் சத்தியத்தினின்று பிசகாது இருக்கிற பொழுது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன் சொல்லுவாங்க. சத்தியத்துக்கு விளக்கம் என்ன? ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாது போய்விட்டால் அது சத்தியம் அல்ல. நம்முடைய சரீரம் ஒரு காலத்தில் இருக்கிறது, இன்னொரு காலத்தில் இல்லாது போய்விடுகிறது. அதனால் உடல் சத்தியம் அல்ல.
நல்ல மனம் படைத்தவர்களாக ஒரு காலத்தில் இருக்கிறோம், கெட்ட மனம் படைத்தவர்களாக இன்னொரு காலத்தில் இருக்கிறோம். மனதே சதா மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. மனது சத்தியம் அல்ல. வானத்தில் மேகத்தை பார்க்கிறோம், வடிவு சதா மாறி அமைந்து கொண்டிருக்கிறது, காற்று அதன் மீது மோதுவதற்கு ஏற்ப. மனிதனுடைய மனது சதா மாறிக்கொண்டிருக்கிறது. மாறுகிற பொழுது பெரும்பாலும் அது சத்தியத்தினின்று பிசகுவதாக இருக்கிறது. சத்தியத்தை உறுதியாக பிடிக்க பிடிக்க அந்த மனதுக்கு உறுதி வருகிறது. இடையிடையே சத்தியத்திலிருந்து பிசகுகின்ற பொழுது மனதே சிதறடைகிறது, மேகம் போன்று. அதற்கு நிரந்தரமான வடிவம் இல்லாது போய்விடுகிறது. மனது ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் இல்லாது போய்விடுகிறது. ஒரு காலத்தில் நல்ல நிலையில் இருக்கிறது, இன்னொரு கெட்ட நிலையில் இருக்கிறது. அப்ப காலத்தில் மாறுபடுகிற மனது சத்தியம் அல்ல. எது காலத்தில் அடிபடாது இருக்கிறதோ அது சத்தியம். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் இல்லாது போய்விடுமானால் அது சத்தியம் அல்ல. எங்கும் நிறைபொருளாக இருக்கிறது, அனந்தமாக, அது சத்தியம். கால தேச அடுத்தபடி நிமித்தம், இந்த காரணத்தால் அது வடிவெடுத்திருக்கிறது. காரணம் ஒழிந்துபட்டு போகிற பொழுது காரியமாக இருக்கிற தோற்றம் அழிந்துபட்டு போகிறது. வானவில் பார்க்கின்றோம், மேகம் கட்டியிருந்து மேகத்துக்கு பின்னால் சூரிய வெளிச்சம் இருக்குமானால் சூரிய கிரணம் மேகத்தில் படிந்து சிதறடைந்து வானவில்லாக வடிவெடுக்கிறது. சூரியன் அஸ்தமனமான பிறகு அதை காண முடியாது. மேகமில்லாத பொழுது அதை காண முடியாது. காரண காரியமாக வானவில்லை பார்க்கின்றோம். காரணமாக இருக்கிற மேகம் மறைந்து போனால் வானவில் இல்லை. ஒரு காரணத்தை முன்னிட்டு இருக்கிறது, இன்னொரு காரணத்தை முன்னிட்டு இல்லாது போகிறது. எது காரண காரியமாக அமைகிறதோ அது நித்திய வஸ்து அல்ல, அது சத்திய பொருள் அல்ல. சத்தியமாக நம்மிடத்தில் உள்ளது எது? ஆத்மசாதர்களாகி நாம் ஆராய்ச்சி பண்ணுகின்றோம், இன்னும் அனுபூதியில் பெறவில்லை. யூகித்து பார்க்கிற இடத்து இந்த உடல் காயம் சத்தியமானதல்ல, அந்த கரணமாக இருக்கிறது மனது சத்தியமானது அல்ல. நாம் புரிந்து வருகின்ற கர்மங்கள், செயல்கள், வினைகள், அவைகள் சத்தியமானவைகள் அல்ல. நாம் வாழ்ந்து வருகிற உலகமே சத்தியமானதல்ல. நாம் கொண்டுள்ள கூட்டுறவு சமுதாய வாழ்வு அதுவும் சத்தியமானதல்ல. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கான சூழ்நிலையை பரவஸ்து நம்மிடத்தை அமைத்து வைத்திருக்கிறது. எந்த விதத்தில்? இப்பொழுது இத்தனை பேர் நாம் கூடியிருப்பது, பரவஸ்துவை ஆராய்ச்சி பண்ணுவது, இந்த சூழ்நிலையில் நமக்கு இது சத்தியம். படுத்து தூங்குகிறோம், மனம் ஒடுங்குகிறது. மனம் ஒடுங்க ஒடுங்க நம்மை நாம் மறந்து விடுகின்றோம். உலகம் நம் காட்சியில் இல்லை, எல்லாம் பிரளயமாக போகிறது. நாள்தோறும் நாம் பிரளயத்துக்கு செல்லுகின்றோம், அதை எண்ணி பார்ப்பதில்லை. பிரளயம் என்றால் என்ன? ஏதோ எட்டிய பிற்காலத்தில் வரப்போகிறது, அதை யார் அறியப் போகிறார்கள் என்பதல்ல. 24 மணி நேரத்தில் பிரளயத்தினுடைய பாங்கு எத்தகையது என்பது பரவஸ்து கிருபை கூர்ந்து நம்மால் அமைத்து வைத்திருக்கிறது. அயர்ந்த சுஷுப்தி நிலைதான் பிரளயம். அந்த பிரளயத்தில் நாம் இருப்பதை நாம் சரியாக அறிந்து கொள்வதில்லை. நம்முடைய இருப்பே மறைந்த நிலையில் இருக்கிறது. உலகில் உள்ள மற்ற அனைத்தும் இல்லாது மறைந்து கொண்டு போய்விடுகின்றன. அப்ப ஒரு காரணத்தை முன்னிட்டு இருந்து இன்னொரு காரணத்தை முன்னிட்டு இல்லாது போவது அது சத்தியம் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடம் என்று சொல்லுகிற இடத்து எங்குமாக காலத்தில் அடிபடாததாக எது இருக்கிறதோ அது சத்தியம். அந்த சத்தியமாக இருப்பது எது? அது நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு வேளையில் இருந்து அடுத்த வேளையில் இல்லாது போகிறது எது? அது நம்மிடத்தில் இருக்கிறது.
உடல் இருந்தும் சுஷுப்தியில் நமக்கு உடல் இல்லை. மனம் இருந்தும் சுஷுப்தியில் நமக்கு மனம் இல்லை. ஆனால் இருக்கிறேங்கிற உணர்ச்சி மறைந்துபட்டு போன பாங்கில் சுஷுப்தியிலும் இருக்கிறது. சத்திய விரதத்தை கடைப்பிடிக்க காலதேச நிமித்தத்தில் அடிபட்டு போகாத சத்தியஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை கிரகித்துக் கொள்ளுகின்ற அந்தக்கரண பரிசுத்தி நமக்கு உண்டாகிறது. ஆகையினால் சத்தியத்தினின்று நாம் பிசகலாகாது. சத்திய விரதத்தை கடைபிடிப்பதனுடைய விளைவு என்ன? முடிந்த நிலையில் சத்தியம்ங்கிற சொல்லுக்கு இலக்காக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் நாம்ங்கிற உண்மையை உணர்கிறோம். அது நம்முடைய நிஜ நிலை. உடல் வாழ்க்கை நம்முடைய நிஜ நிலை அல்ல. அது நம்முடைய நிஜ நிலை. இந்த பிரபஞ்ச வாழ்க்கை நம்முடைய நிஜ நிலை அல்ல. பிரபஞ்சத்தில் இருக்கிறோம், உடல் படைத்தவர்களாக இருக்கிறோம். பிரபஞ்சத்தை இந்த சாதனத்துக்கு பயன்படுத்துவது நம்முடைய குறிக்கோள். நாம் எடுத்திருக்கிற உடலை இந்த சாதனத்துக்காக பயன்படுத்துவது குறிக்கோள். இந்த லட்சியத்தை அடைவதற்கு உடல் வாழ்க்கையை பயன்படுத்தலாம். அப்ப உடல் வாழ்க்கை நமக்கு அமைந்திருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த பிரபஞ்சத்திலே நாம் இணக்கம் கொண்டிருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. பிரபஞ்சத்தில் சரீரத்தினுடைய துணை கொண்டு நாம் இடம்பெற்றிருக்கின்றோம். அப்படி பெற்றிருக்கிற நாம் பிரபஞ்சத்தில் இருக்கிற பொழுது சத்திய விரதத்தினின்று பிசகாதிருந்து வருவோமானால் அதனுடைய விளைவாக நமக்கு என்ன கிடைக்கின்றது? அந்த சத்திய சுரூபமாக இருக்கிற பரவஸ்துவை இறுதியில் பெறுகின்றோம். பிரபஞ்ச வாழ்க்கையே இன்னும் நல்ல வாழ்க்கையாக திருப்பி அமைப்பதற்கு சத்தியம்தான் உதவுகிறது, பொய் உதவுவதில்லை. வியாபாரம் செய்து பிழைப்பது ஒரு கூட்டம் வியாபாரம் செய்தாக வேண்டும். வாணிகம் செய்பவர்க்கு வாணிகம் பிற தமபோற்கருதின், அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒருவன் விலை கொடுத்து நம்மிடம் பொருள் வாங்க வருகின்றான். சரியாக வாணியம் தெரிந்தவன் யார்? அவன் என்ன விலை கொடுக்கிறான்? அந்த விலைக்கேற்ற பொருளை நான் அவனுக்கு தருகின்றேனா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அவன் வாங்கிக் கொண்ட விலைக்கேற்ற பொருளை நான் தருகின்றேனா? தனக்கு ஊதியம் வைத்துக் கொள்ளலாம். அது முறையாக ஊதியம் வைப்பதற்கு அனுமதி உண்டு. ஒரு வரம்பு கடந்த போக்கில் ஊதியம் வைக்கின்ற பொழுது அதற்கு நவீன மொழியில் பிளாக் மார்க்கெட் என்று பெயர். அதற்கு அனுமதி இல்லை. உனக்கு பொருத்தமான ஊதியத்தை எடுத்துக் கொள்வதற்கு சகல உரிமை உண்டு. அது தர்மத்துக்கு ஒத்தது. அந்த முறையில் வாணியம் செய்கின்றவன் வாங்கிய விலைக்கு ஏற்ற பொருளை தருகின்றான். அவன் சத்தியத்தை கடைபிடிக்கின்றான். அனித்தியமாக இருக்கிற பிரபஞ்ச வாழ்க்கையில் அவன் அடைகின்ற ஊதியம் என்ன? சத்தியம் பிசகாதிருக்கிறவனுக்கு வியாபாரம் என்றைக்கு ஒழுங்காக நடைபெறும். சத்தியத்தினின்று பிசகுவதற்கேற்ற அளவு வியாபாரம் முன்னேற்றம் அடைவது போன்றிருந்து கீழே விழுந்துவிடும். பிரபஞ்ச வாழ்க்கை அனித்தியமானது. அனித்தியமான வாழ்க்கையில் நாம் எல்லா நலனையும் பெற முடியும். சத்தியம் ஒன்றுதான் அதற்கு உபாயமாக இருக்கிறது. அயர்ந்து உறங்குகிற பொழுது அல்லது மரணம் அடைகின்ற பொழுது சமாதி நிலைக்கு போயிருந்து பிரபஞ்சத்தை விட்டு போய்விடுகின்றோம். பண்பாடடைந்து மேலே போவதற்கு உபாயம் என்ன? வாய்த்த பிரபஞ்ச வாழ்க்கையை சத்திய விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக வாழ்கிற பொழுது அது பெருவாழ்வாகிறது. சத்தியத்திலிருந்து பிசகுகின்ற அளவு சிறுவாழ்வாகிறது. பிரபஞ்ச வாழ்க்கை நன்றாக நடைபெறுவதில்லை. சத்தியத்தினுடைய சிறப்பு அனித்தியமாக இருக்கிற பிரபஞ்ச வாழ்க்கையே நன்றாக வாழ வேண்டும் என்றால் சத்தியத்தை விட்டு நாம் பிசகலாக. வியாபாரி ஒருவர் இதை ஒட்டி ஒரு பிரச்சனை தெரிவித்தார். நல்ல துணி சரக்கொன்றுக்கு விலை கிரமான விலை போட்டு வைத்திருக்கிறோம்.
பக்கத்து கடைக்கான் இதே முறையில் போலி பொருள் ஒன்றை வைத்து குறைந்த விலைக்கு விற்கின்றார். வாங்குகிறவர்கள் அங்க விலை அவ்வளவு குறைவாக இருக்கிறது, இங்கே அதிகமாக இருக்கிறது என்று கேட்கின்றார். அந்த விலைக்கு கொடுத்தால் இது கட்டி வராது, இதற்கு நிகர் அது என்று அவர்கள் அது வாங்க போகிறார்கள். அந்த நிலையில் எப்படி வியாபாரத்தை நடாத்துவது கேட்டார். நல்ல பட்டில் செய்கிறதையும் செய்யுங்கள், போலி பட்டில் செய்வதையும் செய்யுங்கள், அதை விட மட்டமானது மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்கிறதோ அந்தந்த முறையெல்லாம் வரிசையை வையுங்கள். இந்த பொருளுக்கு விலை என்னது, அந்த பொருளுக்கு விலை அது, அந்த பொருளுக்கு விலை அது, அதனுடைய அமைப்புக்கு ஏற்ற பிரகாரம் நாளடைவில் சத்தியம் வெல்லும். ஏமாத்து பார்த்தவன் சில நாள் வெற்றி அடைவான், பிறகு வெற்றி அடைய மாட்டான். இது சத்தியத்தை வாணிகம் செய்கிறவர்களை நன்கு கடைபிடிக்கலாம். பொருளுக்கேற்ற விலை வைப்பது, அதை ஏமாற்றி பொருள் எடுக்கக்கூடாது. எடுத்தால் தான் அதை அனுபவிக்க முடியாது. முறை தவறி பெற்ற ஒன்றை யாரும் அனுபவிக்க முடியாது. முறையான பாங்கில் பெற்றது வீதியில் போட்டாலும் போகாது, அது தனக்குரியதாக இருக்கும். சத்தியத்தினுடைய சிறப்பு அது. சத்தியமேவ ஜெயதே, சத்தியத்திற்குட்பட்ட பாங்கில் சம்பாதித்தது தன்னை விட்டு போகாது. சத்தியத்தினின்று பிசகை சம்பாதிப்பது எவ்வளவு பாதுகாத்தாலும் நிற்காது. அது சத்தியத்தினுடைய சிறப்பு. அது பிரபஞ்ச வாழ்க்கைக்கு சத்தியம் உதவுகிறதா? சத்தியத்துக்கு நிகரான துணை இல்லை. நவீன மனிதன் சொல்லுகின்றான், பொய் பேசாத எப்படி உலகத்தில் இருப்பது, பொய் பேசித்தானே ஆக வேண்டும் என்றான். அவன் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை சரியாக அறிந்தவன் அல்ல. அடிப்படை தத்துவத்தை சரியாக அறிந்தால் சத்தியம் பேசுவது உடனடியாக கஷ்டமாக தென்படுகிறது. நாளடைவில் அதற்கு நிகரான ஊதியம் கிடையவே கிடையாது. பொய் பேசாது வக்கீல் தொழில் செய்ய முடியாது என்று எண்ணுகிறார்கள். பொய் பேசாது வியாபாரம் பண்ண முடியாது என்று எண்ணுவது ஒரு போக்கு. பொய் பேசாது வக்கீல் தொழில் பண்ண முடியாது என்று கருதுகிறார்கள். சாட்சியை கூப்பிடும் பொழுது அடனே உள்ளது உள்ளபடி சொன்னா கேஸ் ஜெயிக்காது, இப்படி சொல்லி அவனுக்கு பொய்யை புகட்டுதல், அப்படி கற்பனை பண்ணுகிறார்கள். அது உடனுக்குடனே லாபம் தருவது போன்று தென்படுகிறது. இந்த நெருக்கடியில் 100க்கு ஒருவர் 1000க்கு ஒருவர் இருக்கிறார். வக்கீல் சத்தியத்தை விட்டு பிசகுவதில்லை. அவருக்கு ஆரம்பத்தில் எல்லாம் பிரதிகூலமாக தென்படுகிறது, மற்றவர்களுக்கு அனுகூலமாக தென்படுகிறது. நாளடைவில் அவர் அடைகிற வெற்றி இவர்கள் அடைய முடியாது. சத்தியமேவ ஜெயதே என்பது அவருடைய வாழ்க்கையை நிரூபிக்கிறது. பொய்யை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற உத்தியோகத்திலும் பொய்யை புறக்கணிக்கிறவன் தான் வெற்றி அடைகின்றான். பொய்யை ஆதாரமாக கொண்டிருப்பவன் ஒரு நாளும் வெற்றி அடைவதில்லை. சத்தியமேவ ஜெயதே. நாடுவோடு நாடு இணக்கம் வைப்பது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஆகிறது. இன்றைக்கு பௌதிக விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தின் விளைவாக உலகம் முழுதும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டிருக்கிற பெரிய நிலை வாய்த்திருக்கிறது. பண்டை காலத்து மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தங்கள் பிரதேசத்தவர புறத்தில் என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. உலகம் முழுதும் இன்றைக்கு எந்த பகுதியில் வேண்டுமென்றாலும் அதிவிரைவில் மனிதன் போகலாம். உலக மக்களோடு இணக்கம் கொள்ளலாம், தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளுதலில் இன்றைக்கு உள்ள இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் என்பது அல்ல, இன்டர்நேஷனல் டென்ஷன். ஏன்னா ஒருவனை ஒருவன் நம்பாத நிலையில் வல்லரசர்கள் இருக்கிறார்கள். எதை முன்னிட்டு? பிறரை கெடுக்க முயலுகின்றவன் பிறன் என்னை கெடுத்து விடுவானோ என்று சந்தேகப்படுகின்றான். பிறரை பேணுவது காப்பாற்றுவது நம் கடமை என்று உணர்கிறவன் பிறர் தனக்கு கேடு செய்வார்களோ என்று அவன் சந்தேகப்படுவதில்லை. பிறர்க்கு கேடு செய்வது சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையும் அல்ல, சத்தியத்திலிருந்து பிசகியது. உயிர்கள் அனைத்தையும் பேணுதல் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. வல்லரசுகள் அவரவர் போக்கில் பிறரை அழித்து தள்ளுவதற்கான நாசகாரிகள் அணு சக்தியை கொண்டு அற்புதமான ஆயுதங்கள் கருவிகள் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை 6 தடவை அழித்து தள்ளலாம், அவ்வளவு அட்டாமிக் எனர்ஜி அமெரிக்கா வைத்திருக்கிறது. இந்த உலகை 4 தடவை அழித்து தள்ளலாம், அவ்வளவு பெரிய அட்டாமிக் எனர்ஜி, அட்டாமிக் பாம் ரஷ்யா வைத்திருக்கிறது. 2 பேர் பெரிய கவலை என்ன? அவன் முந்திவிட்டால் நம்முடைய கதி என்னாவது? ஏன் இந்த பீதி?
பிறரை கெடுக்க பார்ப்பதனால் இந்த பீதி. எல்லோரும் வாழட்டும் என்று இருக்கிறவனுக்கு கவலை இல்லை. மற்றவர்களை கெடுத்து நான் வாழ வேண்டும், அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது உறுதி பெறுகிறது, எல்லோரும் இன்புற்று வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடத்து அழிந்துபட்டு போகின்ற மாய பிரபஞ்சத்திலேயே சத்தியம் எவ்வளவு தூரம் உதவுகிறது. உயிரனைத்தும் நன்மை அடைந்திருக்கட்டும், நலன் பெற்றிருக்கட்டும் என்று எண்ணுகிறவன் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றான், அவன் கவலையற்றிருக்கின்றான். மற்றவர்களை ஒழித்து தள்ளி நான் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தொடர்ந்து அவனுக்கு கவலை வந்து விடுகிறது. சத்தியத்தின் மீது பிசுகின்ற அளவு கவலை வருகிறது. சத்தியத்தை உறுதியாக கடைபிடிக்கின்ற அளவு கவலையற்றவனாக சாந்தமூர்த்தியாக அவன் இருக்கின்றான். சத்தியத்தினுடைய சிறப்பு நிலையற்ற பிரபஞ்ச வாழ்க்கையிலேயே எந்த துறையில் இறங்கி எத்தொழிலை செய்தாலும் சரி, உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நலன் பெற்றிருக்கட்டும், நான் அதற்கேற்ற வாழ்க்கையை நடாத்துவேன், நான் அடைகிற நலன் உலகம் அனைத்தும் அடையட்டும். அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. ஏதேனும் ஒரு விதத்தில் நான் மேல்நிலைக்கு வர வேண்டும், மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, மற்றவர்களை அழித்து மேலே வருவதா இருந்தாலும் நான் அதற்கு துணிந்திருக்கிறேன் என்றால் அவன் சத்தியத்தை நின்று பிசகியவன். அஸ்திவாரம் இல்லாத வீடு அது, அது நெடுநாள் நிலைத்திருக்காது. அப்ப எத்தொழில் புரிந்தாலும் சரி, அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டிருக்குமானால் அது விருத்தி அடையும். சத்தியத்தின் பிசகியதாக இருக்குமானால் பிசகியதுக்கேற்ற பிரகாரம் அண்மையில் அல்லது நாளடைவில் அது வீழ்ந்துபட்டு போகும். சத்தியமேவ ஜெயதே நம்முடைய தேசிய லட்சியம் இது. 1000 ஒருவருக்கு இது நம்முடைய லட்சியம் என்று தெரியாது, அரசாட்சி பண்றவர்களுக்கு பலன் தெரியாது. ஆனால் இந்த லட்சியத்தை கொண்டிருப்பதுதான் நம்முடைய சிறப்பு. அன்றோர்கள் வகுத்த பெரிய நெறி இது. இதிலிருந்து பிசகாது இருக்கின்ற அளவு அந்த நாட்டுக்கு, அந்த சமுதாயத்துக்கு, அந்த மனிதனுக்கு அழிவு கிடையாது. எவ்வளவு பிசகுகின்றான் அதற்கேற்ற விரைவில் அழிவை தேடிக் கொள்கின்றான். நிலையற்ற பிரபஞ்ச வாழ்க்கையில் உலகமே பொய்யாயிருக்கிறதே, இந்த பொய்யான உலகில் நான் பொய் பேசினால் என்ன? சத்தியத்தை விட்டு பிசகலாகாது. பொய்யான உலகத்தை வேதாந்திகளே, விஷயம் தெரியாத வேதாந்தம் கற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு சான்று. வியாபாரத்தை ஆராய்ந்தோம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஆராய்ந்தோம், வேதாந்திகள் என்று சொல்லுகிறவருடைய போக்கை ஆராய்ந்து பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வர ஆலயத்தில் வாழ்ந்து வந்த பொழுது ஹஸ்ரா என்கிற மற்றொருவர் அதே தட்சிணேஸ்வரத்தில் துறவியாக வாழ்ந்து வந்தார். அவர் துறவு பூண்ட முறையை பரமஹம்சர் ஆமோதிக்கவில்லை. மனைவி மக்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு வேண்டிய வசதி செய்து வைக்காது தன்னுடைய நலனுக்காக துறவியாக வந்தவர். துறவியாக வருகள் பொறுப்பற்ற வாங்கில் குடும்பத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு போனவர் ஒரு நாளும் துறவியாக முடியாது. 3வது வகுப்புக்கு தகுதி இல்லாத ஆளை தூக்கி 4வது வகுப்பில் போட்டால் அவன் அந்த வகுப்புக்கு உதவாதவனாக போய்விடுகின்றான். கிரகஸ்தாசிரமத்தை சரியாக நடாத்த தெரியாத பேர் வழி சன்னியாசாசிரமத்தில் போட்டால் 2 கட்ட ராய்த்தாளாக அவன் உதவாதவனாக போய்விடுவார். அந்த நிலையில் இருந்தவர் ஹசரா. பேச்சு இந்த பிரபஞ்சம் பொய்ங்கிற பிரச்சாரம் தன்னுடைய வருகள் சொல்லுகிறது. இது மாய பிரபஞ்சம், இது பொய் என்று புகட்டுபவர். அவர் வாழ்க்கை ஒழுங்காக இல்லைங்கிற வதந்தி தட்சிணேஸ்வரத்தில் வந்தது. பரமஹம்சர் கேட்டார், பிரம்மம் சத்தியம் ஜெகத்து மித்தை என்று பெரிய பெரிய பேச்சு பேசுகின்றீர், அந்த மனப்பான்மை ஞான வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. அசக்தி பிரபஞ்ச சம்பந்தமானத்தில் எவ்வளவுக்கவ்வளவு பற்று நீங்கியவனாக இருக்கின்றான், அவ்வளவுக்கவ்வளவு பண்பட்ட ஞானத்துக்கு அதிகாரியாக மாறி அமைகின்றான். அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு, வயது வந்தான பிறகு புத்திரர் இருக்கிறார்கள், மனைவி இருக்கின்றாள், வீடு இருக்கிறது, இவைகளெல்லாம் என்னுடையது, இவைகளுக்கு சொந்தம் என்று அந்த மனப்பான்மையை வளர்ப்பதை தடுத்து வைப்பது. பரமசரண்ட இந்த கேள்வி கேட்ட பொழுது, உலகத்தவர்களாகிய நாங்கள் உலகில் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், இதற்கு விளக்கமாக சொல்லுகின்றார். பணக்காரன் வீட்டில் இருக்கின்ற வேலைக்காரி போன்று நீங்கள் உலகில் இருங்கள்.
வேலைக்காரி எஜமானனுடைய வீடு வாசல், எஜமானுடைய குழந்தை எல்லாம் தன்னுடையதாக கருதுகின்றாள். கண்ணுகருத்துமாக அலுவலில் ஈடுபடுகின்றாள். அதற்கிடையில் இதெல்லாம் தனக்கு சொந்தம் அல்ல, தன்னுடைய சொந்த வீடு எங்கேயே இருக்கிறது என்பதை அறிகின்றாள். அதே போன்று நமக்கு சொந்தம் கடவுள் ஒருவர். உலகத்தில் இந்த இணக்கம் வந்து தற்காலிகமாக இணக்கம் கொள், முறையாக இணக்கம் கொள். ஆனால் இறைவன் தற்காலிகமாக இதை அமைத்திருக்கின்றான். பிறகு இறைவன் இதை பிடித்து வைத்து விடுவான். அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும்ங்கிற மனப்பான்மை வருகிற பொழுது அனபிஷ்வங்க புத்தரதார கிரகாதிஷு, நெருங்கிய நல்லிணக்கத்துக்கிடையில் சாஸ்வதமாக இது நமக்கு அமைந்ததல்ல, இறைவன் தற்காலிகமாக இதை அமைத்து வைத்திருக்கின்றான். அது முற்றிலும் அதுதான் உண்மை. இந்த மனப்பான்மையில் இருக்கிற பொழுது அது ஞான வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. நித்தியம் சமச்சித்தத்துவம் இஷ்டா அனிஷ்டோ உபபத்திஷு, விரும்பத்தக்கது தகாததாகியவைகள் வாழ்க்கையில் மாறி மாறி வந்து அமைகின்றன. அவைகளுக்கிடையில் நித்தியம் சமச்சித்தத்துவம், மனதை எப்பொழுதும் நடுநிலையில் வைத்து பழக வேண்டும். ஆனந்த கழிப்பில் இதை தாய்மானவர் சொல்கிறார். வேண்டா விருப்பும் வெறுப்பும் இந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். பிரீதிகரமானதிடத்து விருப்பு, அப்பிரீதிகரமான இடத்தில் வெறுப்பு. வேண்டா விருப்பும் வெறுப்பும் இந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். இரண்டையும் ஒரே பாங்கில் கருதுகிறார். மனதை நடுநிலையில் வைத்து பழகுதல். நித்தியம் சமச்சித்தத்துவம் இஷ்டா அனிஷ்டோ உபபத்திஷு. மயிச்சா அனன்யயோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி. வியபச்சாரித்தனம் என்கிறது மனது சிதறடைந்து நானாவிதமான லட்சியத்தில் நாடுவது. அவ்யபச்சாரிணி பக்தி, இறைவனிடத்துத்தான் பக்தி கொண்டிடத்தும் இருப்பதில்லை. அந்த பாங்கில் தெய்வ பக்தியை வளர்க்கின்ற அளவு அந்த வாழ்க்கை புனிதமடைகிறது. மயிச்சா அனன்யயோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி. ஆழ்ந்த பக்தி பரமனிடத்தே செலுத்தி பழகுவோமானால் ஏனைய தோஷங்களை எல்லாம் அது துடைத்து தள்ளிவிடுகிறது. அந்த பாங்கில் பக்தியை வளர்த்து வருவது வாழ்க்கையில் இன்றியமையாத குறிக்கோளாகிறது. அதற்கேற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இது பக்தி தானாக வளர்கிறது. சனிக்கிழமை இங்கு விடுமுறை விடும் பொழுது சின்ன பையன்கள் விளையாட்டு ஒரு கோயில் அமைப்பது, அதில் பூஜை பண்ணி விளையாடுகிறார்கள். இது யாரும் புகட்டியதல்ல, அது எதனால வந்தது? அந்த சூழ்நிலையே பாடம் புகட்டுகிறது. இன்னது பண்ணு நாம் புகட்ட வேண்டியதில்லை. வசதியான சூழ்நிலை செய்து வைத்து விட்டால் நல்லியல்பு தானாக வடிவெடுக்கிறது. பிறகு அவர்கள் விழாக்கள் கொண்டாடுகிற பொழுது பக்தி வளர்ப்பதற்கான செயல்களை செய்கிறார்கள். பிறர் புகட்டி வந்ததல்ல, சூழ்நிலையில் தங்கள் மனதில் தோன்றுகிற தாங்களாக பண்ணுகிறார்கள். ஞானம் பிறர் புகட்டி வருவதல்ல. பழைய காலத்து குருகுலத்தில் தகுதியான சூழ்நிலை செய்து வைத்து விடுகிறார்கள். மரஞ்செடிகள் தாமாக விரிவடைந்து வந்து புஷ்பத்தை வாரி கொட்டுவது போன்று அந்த ஞான இயல்பு தானாக வெளிவெடுத்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. அத்தகைய சூழ்நிலையை பண்ணி கொடுக்காததனால் மாணாக்கர்கள் கட்டு போய் விடுகிறார்கள். மயிச்சா அனன்யயோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி விவிக்த தேச சேவித்வம். இடையிடையே ஏகாந்தத்தில் போய் சிறிது நேரம் இருப்பது. பரமசிரதி வற்புறுத்துகின்றார். ஏகாந்தத்தில் போய் சிறிது நேரம் இருக்கிற பொழுது தன்னுடைய அமைப்பை உள்ளபடி தான் அறிந்து கொள்கின்றான். தன்னுடைய மனதை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதற்கு ஏகாந்தத்தில் போய் மனிதன் சில மணிக்கணக்காக இருப்பானாகில், உலகில் நான் வந்தது தனியாக, உலகை விட்டு போவது தனியாக, தற்காலிகமாக இந்த கூட்டத்தில் இருக்கின்றேன், அதற்கு மேற்கொண்டு இன்னென்ன செய்தல், ஏகாந்தம் அவனுக்கு பாடம் புகட்டுகிறது. புத்தகம் தேடுவது ஏகாந்தம் பாடம் புகட்டுகிறது. பரமசிவர் சின்ன வயதிலேயே ஏகாந்தமாக ஸ்மசானத்தில் போயிருப்பார். அது இன்னும் பெரிய பாடம் புகட்டுவதாக இருக்கிறது. விவிக்த தேச சேவித்வம் அறதில் ஜனசம்சதி. நல்லியல்பு படையாத ஜனசமூகம் இருக்கிறது. அங்க வந்து அவனுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அதை விட்டு விலகி ஓடி போக வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏகாந்தத்தில் இனிமை காண்கின்றான். பொருந்தாத கூட்டத்துக்கு வந்தால் சகிக்க முடியாததாக இருக்கிறது. சத்சங்கம் இனிமையை தருகிறது. பொருந்தாத கூட்டம் அவனுக்கு தண்ணீரை விட்டு வெளியெடுத்த மீன் போன்று அது ஒத்துக்கொள்வதில்லை. அது நல்ல மனப்பான்மைக்கு அறிகுறியாகிறது.
அறதின் ஜனசம்சதி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். பரஞானத்தை புகட்டுகிற விஷயங்களில் இனி மனதை ஈடுபடுத்துதல். தத்துவ ஞானார்த்த தரிசனம், முடிந்த உண்மை எது என்பதை விசாரித்தறிதல், பரஸ்பரம் பேசி அறிதல், சிந்தனை பண்ணி அறிதல், இவைகளை செய்து வந்தால் ஏதத் ஞானமிதி புரோக்தம். இந்த சூழ்நிலை, இந்த நிலைதான் ஞானத்தை வளர்ப்பதற்கு பொருத்தமானதாக வந்து அமைகிறது. அஜ்ஞானம் யததோ அந்யதா, இதற்கு நேர்மாறாக இருப்பது அஜ்ஞான இருளில் ஆழ்த்தழுகிறது, அவன் கெட்டுப்போனவன் ஆய்விடுகின்றான். இந்த கோட்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கிற இடத்து பழங்காலத்து ரிஷிகள் அமைத்து வைத்த வாழ்க்கை முறை, கல்வி திட்டம் மந்த அதிகாரியாக இருக்கிறவனையும் நல்வழிக்கு திருப்பி கொண்டு வருவதான பொருத்தமான சூழ்நிலை. இன்றைக்கு அமைந்திருக்கிற சூழ்நிலை நல்லவனையும் கெடுத்துவிடக்கூடியதாக போகிற சூழ்நிலையாக இருக்கிறது. சூழ்நிலையை மாற்றி அமைக்காது இந்த பாடம் உதவாது, அந்த பாடத்தை மாற்றி அமைக்க வேண்டும், கரிக்குலத்தை பற்றி இன்றைக்கு சீர்திருத்தம் பேசி வருகிறார்கள். வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பேச்சே கிடையாது. பழைய பண்பில் வாழ்க்கை முறை முக்கியமானது, கற்கின்ற பாடம் இரண்டாம் தரமான இடம் பெறுகிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு ஐரோப்பிய கல்வி நிபுணர் ஒருவர் சென்னை அரசாங்கத்தில் அங்கத்தினர் இருந்தவர், சில கல்வி ஸ்தாபனங்களை பார்க்கிறவர், ஒரு நாள் இங்கு நம் பள்ளியை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அபிஷியலாக வந்திருந்தார். அனைத்தையும் கவனித்தார். சாயங்காலம் மீட்டிங் போட்டது. அவர் சொன்னார், இந்த பள்ளிக்கூடத்துக்கு மற்ற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. An hostel is attached to a school elsewhere. Here a school is attached to an hostel அப்படின்னார். மற்ற இடங்களில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணாக்கர் விடுதி, இங்கு மாணாக்கர் விடுதிக்கு அலங்காரமாக பள்ளிக்கூடம். அவர் விஷயத்தை அறிந்து கொண்டார். அதாவது வாழ்க்கை முறை இங்கு முக்கியமானது, பாடம் கற்பது இரண்டாம் தரமானது. அந்த வாழ்க்கை வாழுவது முக்கியமானது. பழைய கல்வி திட்டம், நீ எப்படியோ வாழ்ந்துட்டு போ, இந்த பாடத்தை படி, அது நவீன திட்டம். அதனுடைய விளைவை பார்க்கின்றோம். நீ எத்தகைய பாடம் படித்தாய், படிக்கவில்லை, அது முக்கியமானதல்ல. எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றாய், அது முக்கியமானது. அது பழைய பண்பு. அப்ப வாழ்வாங்கு வாழ தெரிந்து கொண்டால் ஞானம் இல்லாதவர்களுக்கும் ஞானம் வளர்கிறது. ஞானம் பிறர் புகட்டி வருவதல்ல, தான் தன்னை பக்குவப்படுத்துவதற்கேற்ற பிரகாரம் ஞானம் தானாக வந்து அமைவது ஆகின்றது. கல்வி திட்டத்தில் பழைய பண்புக்கும் புதிய போக்குக்கும் உள்ளது பெரிய வித்தியாசம். வாழ்க்கையை திருத்தி அமைத்து வந்தால் அது எல்லா ஞானத்தையும் புகட்டுகின்றது. பிறருடைய வாழ்க்கையில் தலையிடாத இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், என்ன கற்றிருக்கின்றான், என்ன செய்கின்றான், அதை கவனித்துக் கொள். நவீன திட்டம் அது என்ன தீங்கில் கொண்டு வந்து விடுகிறது என்பதை காண்கின்றோம். இந்த கோட்பாடுகளை முதியோர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோட்பாடுகளை நிறைவேற்றி வருகின்ற அளவு ஞானத்தை பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர் ஆகின்றோம். இவைகளிலிருந்து பிசகுவதற்கேற்ற அளவு அஞ்ஞான இருள் வந்து சூழ்கிறது. நல்ல விவேகம் வடிவெடுப்பதில்லை, நித்திய அனித்திய வஸ்து விசாரம் வருவதில்லை. பிரபஞ்ச வாழ்க்கையில் ஆழ்ந்து ஊறிப்போவதாக அந்த அமைந்து விடுகிறது. அப்ப சம்யஜானம், நிறைஞானத்தை பெறுவது ஒரு சாதனம் என்று சொல்லுகிற இடத்து நிறைஞானம் எத்தகையது? ஞானவானாக தன்னை திருத்தி அமைத்துக் கொண்டு வர வர திருத்தி அமைந்ததற்கு பிரமாணம் பிரபஞ்சத்தினுடைய காட்சி மாறி அமைகிறது. திருஷ்ய விவேகத்தில் திருக்காக இருக்கிற மனிதன் தன்னை திருத்தி அமைப்பதற்கு ஏற்ப பிரபஞ்சமே திருந்தியதாக அவனுக்கு தென்படுகிறது. யுதிஷ்டரன் துரியோதனன் 2 பேருக்கும் துரோணாச்சாரிய பரீட்சை வைத்தார். துரியோதனனுக்கு உலகத்தில் ஒரு நல்லவன் இல்லவே இல்லை, யுதிஷ்டனுக்கு உலகத்தில் ஒரு கெட்டவன் இல்லவே இல்லை. 2 பேர் ஆராய்ச்சி பண்ணது ஒரே உலகம், கல்வி கற்றது ஒரே ஆச்சாரியரிடம், பிறந்து வளர்ந்தது ஒரே ராஜ குடும்பத்தில். நம்முடைய மன பரிபாகம் எத்தகையதோ அதற்கேற்றது புறக்காட்சி வந்து அமைகிறது.
மனப்பரிபாகம் நல்லதாக உலகத்தினுடைய காட்சி நல்லதாக தென்படுகிறது. மனது கேடு அடைவதற்கேற்ப உலகம் முழுவதும் கேடு நிறைந்ததாக தென்படுகிறது. அப்ப மனது நல்ல மனதாக திருந்தி அமையுமானால் அதுதான் ஞான சாதனம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். மனது நல்லதாக திருந்தி அமைந்து வருமானால் அது ஞானத்துக்கு தகுதியுடையதாகிறது. நல்ல மனமானது பிறகு என்ன ஆகிறது? அது மன அதீதத்துக்கு போவதற்கு அதே துணை புரிகிறது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டான் அத்தன் எனக்கு அருளியாறு ஆறு பெறுவார சோவை. அந்த மனசு சுத்தம் அடைந்து கொண்டு வர வர என்ன பாங்கடைகிறது? உரை பனிக்கட்டி ஹிமாச்சலத்தில் புதிதாக விழுந்ததனுடைய தூய்மை சுனோ ஒயிட் என்று சொல்லுவார்கள். அதற்கு நிகரான வெண்மையை காண முடியாது. கண்ணு பூத்து போகின்ற பொழுது போன்று அவ்வளவு சுத்த வெள்ளையாக இருக்கிறது. வெந்நீரில் போட்டது கலக்கி கொண்டே வந்தால் சிறிது சிறிதாகி உருகி போய் விடுகிறது. அந்த நிறம் மறைந்து போய் விடுகிறது. சுத்த மனசு உரை பனிக்கு நிகராக வெண்மை அடைகிறது. அதனால்தான் மாணாக்கர்களான வெண்மை தான் அதிகம் அணிந்திருக்க வேண்டும் என்றது. கலைமகள் வெள்ளை சொருவமாக இருந்தது அந்த தத்துவத்தை விளக்குகிறது. சுத்த மனசு சுத்த சத்துவமாகிறது. அதனுடைய நிறம் வெண்மை. பிறகு குண அதீதத்துக்கு போவதற்கு மன அதீதத்துக்கு போவதற்கு அந்த நல்ல மனதுதான் துணை புரிகிறது. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி வர வர சத்துவகுணம் ஓங்கி தூய மனதை பெறுகிறோம். மனது தூயதாகின்ற பொழுதுதான் மனாதீதமாகிய பரஞானத்தை பெற நாம் தகுதியுடையவர்களாகின்றோம். அப்ப ஆத்ம சாதனம் ஞான சாதனம் என்ன? மனதை தூய நல்ல மனதாக திருத்தி அமைப்பது. இப்ப பகிர்ந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி கொண்டு வர 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 தூய நல்ல மனது ஆகின்றது. நல்ல மனம் படைத்தாய்விட்டால் பிறகு மனாதீதத்தில் பரஞானத்தை பெறுவது விளையாட்டு போன்று வந்து அமைகிறது. எத்தகைய வாழ்க்கை வாழுகின்றோம் அதை பொறுத்ததாக இருக்கிற நாம் பெறுகிற ஞானம். புஸ்தகங்கள் ஒரு போக்கில் துணை புரிகின்றன. தத்துவ ஞான ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எது உண்மை எது உண்மை அல்ல என்ற ஆராய்ச்சிக்கு தன்னை பண்படுத்துவது முக்கியமான ஸ்தானம் பெறுகிறது. தன்னை பண்படுத்துவதற்கேற்றளவு ஆத்மசாதன் ஒருவன் ஜீவன் ஒருவன் ஞானத்துக்கு தகுதியுடையவன் ஆகின்றான். கண்ணும் கருத்துமாக தன்னை திருத்தி அமைத்துக் கொண்டு வருவானாகில் ஞானோதயம் தானாக வந்து வாய்ப்பதாகின்றது. அப்பொழுதுதான் நிறைஞானம் தானாக வந்து அமைகிறது. இது வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதன் பொருட்டு மனதை திருத்தி அமைப்பது நம்முடைய சாதனம், நம்முடைய லட்சியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் அதற்கேற்ற பிரகாரம் வாழ்ந்து வந்தால் ஞானத்துக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அப்படி பக்குவப்படுத்திக் கொண்டு வருவதே ஞானத்தை பெறுவதற்கு நிகராகிறது. சர்வஜனாக இருக்கின்ற பரவஸ்து இந்த ஞான மார்க்கத்தில் நாம் செல்லுவதற்கு சதா துணை புரிந்து கொண்டிருப்பாராக. கண்ணும் கருத்துமாக தலைமாணாக்கர்கள் மாணாக்கிகளாக இருந்து மனதை திருத்தி அமைத்தல் என்கின்ற ஞான சாதத்தில் தீவிரமாக நாம் ஈடுபடுவோமா.